Praise the Lord. Praise Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த நேரில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் மீண்டுமாய் அந்த நேரலில் மூலமாய் இந்த ஆராதனை நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் அவர் நடத்தி வருகிறது எண்ணி என் தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் இன்றைய நாளிலேயும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். என்னோடு சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், நாட்களை பார்க்காதீர்கள், செய்திகளை பார்க்காதீர்கள். வசனம் சொல்வது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவர். உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன அலைகள் உருவானாலும் ஆமென், அலைகளின் மேலே உங்களை நடக்க என் தேவன் கிருபை செய்வார். ஆகவே கவலை கண்ணீர் மறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்கும் போது நமக்கு எதிராக இருக்கும் சகல எரிகோக்களை அவர் தரைமட்டமாய் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பலத்தையும் கொடுத்து அவர் நம்மை நடத்துவார். ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அருமையான பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடலாமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கிறார். பரலமா, கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் நினைவு அவர் நினைவு கிடையாது. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு
அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம் காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உன் காரியங்களை வாய்க்க செய்வார். உனக்கு விரோதமானவைகளை வாய்க்காமல் போக செய்வார். ஆமென். வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு எதை வாய்க்க செய்ய வேண்டும், எதை வாய்க்காமல் போக செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ அதை வாய்க்க செய்வார். எதை செய்யக்கூடாதோ அதை வாய்க்க செய்ய மாட்டார். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். சகலத்தையும் அதனதின் நாட்களிலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆகவே எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், ஆமென், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிறோம். இந்த ஆத்ம நேசரே, உந்தன் அன்பிலே நான் வாழ்கிறேன், நீர் அல்லா யார் என் துணை, வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன் என்கிற ஒரு அருமையான பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், என்னோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்முடைய ஆத்மநேசர். பாடலாமா? ஆத்மநேசரே, உந்த நன்பிலே வாழ்கிறேன், நீரல்லா யாரின் தஞ்சமே, வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதி பாடுவே, வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதி பாடுவே. என்னில் கண்ணீர் மெழுகினால் உம்மில் உள்ளம் உருகுமே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம். உணர்ந்து பாடுங்க.
வந்திடுமே. நிலையில்லா வாழ்வில் நிம்மதி உம்மை நினைத்தால் வந்திடுமே. இந்த ஆத்ம நேசரே உந்தன் அன்பிலே வாழ்கிறேன். நீரல்லா யாரின் தஞ்சமே. வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதிப்பாடுவே. வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதிப்பாடுவே. நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தாலும் என் தேவன் நேச கரத்தினாலே என்னை அணைக்கிறவர். சொல்லி பாடலாமா? நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தன, நேச கரத்தால் தழுவினி. நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தன, நேச கரத்தால் தழுவினி. நிலையற்று கதறி துடித்தேன், புது நிழலாய் வந்தீரையா. நிலையற்று கதறி துடித்தேன், புது நிழலாய் வந்தீரையா. எந்த ஆத்ம நேசரே உந்தன் அன்பிலே வாழ்கிறேன். நீரல்லா யாரின் தஞ்சமே. வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதிப்பாடுவே. வாழ்க என் இயேசு ராஜனே, வாழ்கவென்று துதிப்பாடுவே. என் இயேசுவை நான் வாழ்க என்று துதிப்பாடுவேன். என்னை வாழ வைக்கும் தெய்வம் அவர், என்னை வழி நடத்தும் தெய்வம் அவர். ஆமென். ஆகவே கர்த்தரை கெம்பீரமாய் பாடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சகல இன்னல்களை, நெருக்கங்களை, இருள்களை என் தேவன் நீக்கி போடுவார். மழை போல வந்த பிரச்சனைகளையும் என் தேவன் பனி போல விலகி போக பண்ணுவார். 2வது அலை கொரோனா உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மீண்டுமாய் லாக்டவுன் வரப்போதா அப்படின்னு நிறைய பேர் கலகத்தோடு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. என்ன வந்தாலும் நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே காலத்தை, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே என்கிற ஒரு அருமையான பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தெய்வ பிரசன்னத்தில் நாம் நிறைந்து இருக்கும்போது, நாம் மகிழ்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். பாடி மகிமைப்படுத்தலாமா? Praise God. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம்,
மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். மழை போல சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் வந்தாலும், என் சத்துருக்கள் நீ எதிர்த்து வந்தாலும் பயப்பட மாட்டேன். வல்லமா மழை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மழை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் சுற்றிலும் எனக்கு தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. சொல்லி பாடலாமா? உன் சமூகம் முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதா. உன் சமூகம் முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் நீ கூடவே வருவதா. உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஆமென். தேவ பிரசன்னத்திற்காக என் உள்ளம் ஏங்குது.
என் உள்ளம் துடிக்குது. தேவ பிரசன்னம் அது ஒன்று என் வாழ்க்கையில் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் வந்துவிடும். வசனம் சொல்லுது தேவையானது ஒன்றே. ஆமென். 2-3 ஆப்ஷன் கொடுக்கல ஆண்டவர். உங்க வாழ்க்கையில தேவையானது ஒன்று, தேவ பிரசன்னம். உங்க வாழ்க்கையில தேவையானது ஒண்ணுதான், தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது. ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கும் எல்லா விதமான மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல உருகி போகும் தேவ பிரசனத்துல நீங்க இருக்கும்போது. இந்த பிரசனத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது எந்த பலவீனம் உங்களை அணுக முடியாது, எந்த கொள்ளை நோயும் உங்களை டச் பண்ண முடியாது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. பெயர்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சுருக்கமாய் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது லென்த்து காலமாக இருப்பதினாலே, ஆண்டவர் பாடுபட்ட நாட்களாக இருப்பதினாலே அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருக்கு இது செஞ்சால் ஆண்டவர் பிரியப்படுவார், ஆண்டவருக்கு இது செய்தால் ஆண்டவர் பிரியப்படுவார் என்று தங்கள் இதயத்தில் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு செஞ்ச ஆண்டவர் பிரியப்படுவார் என்று ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு உண்மையில தெரியல அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா என்று. ஆமென். ஆண்டவருக்கு எது பிரியம்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உலக பிரகாரமாக செய்கிற காரியத்தில் தேவன் பிரியப்பட மாட்டார். அதை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் வசனத்தை. அது ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்றைக்கு உங்களோட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படியை கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, புத்தி உள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும்போது நாம் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை அது புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறதா, இல்லை புத்தி இல்லாத ஆராதனையை நாம் ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? இதை குறித்து தான் நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வாசனம் எப்படியாக சொல்லுது, அதில் 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அந்த ஆராதனை எப்பேற்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புத்தி உள்ளவர்கள் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எனக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறீர்களா, இல்லை உங்களுக்கு பிரியமானபடி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். கலாத்தியர்ல வசனம் சொல்லுது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்ப மனுஷனை பிரியப்படுத்துவது முக்கியம் இல்லைங்க, தேவனை பிரியப்படுத்தும், தேவனுக்கு பிரியமானது ஆமென் என்னது என்பதை சோதித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு எது பிரியம்னா புத்தியுள்ள ஆராதனை செய்வது கர்த்தருக்கு பிரியம். இந்த புத்தியுள்ள ஆராதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்பது என்னன்னா, வசனம் சொல்லுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு அநேக தங்கள் சரீரத்தை ஒடுக்கி நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி, நான் என்வி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி, பல காரியங்களை சொல்லி தங்கள் சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்கு இதுதான் பிரியமான ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, புசிப்போம் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. இதை குறித்து வாசிக்கும் போது வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த லென்த் நாட்களில் இந்த மக்கள் அனுசரிக்கிற இந்த காரியங்களை பவுல் திட்டமும் தெளிவுமாக எழுதியிருக்கிறார். அது வாசிக்க கேட்கலாம். அது கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த லென்த் நாட்களிலே மக்கள் கடைபிடிக்கிற இந்த காரியங்கள் இது கர்த்தர் கொடுத்த கட்டளை கிடையாது. இது மனிதர்களால் போதிக்கப்பட்ட மனுஷனுடைய கட்டளை என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். கொலோசியர் 2:20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷனுடைய கட்டளைகளின் படியையும் போதனைகளின் படியையும் நடந்து. அப்போ அழகா சொல்லப்பட்டிருக்குது, இவையெல்லாம் மனுஷனுடைய கற்பனை, மனுஷனுடைய கட்டளை. நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்க? மனுஷனையா ஆண்டவரையா? இப்போ ஆண்டவர் வேதத்தில் எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் எத்தனையோ கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை மக்களுக்கு ஃபாலோ பண்ணுவதற்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் அதற்கு மாறா என்ன பண்ணார்னா புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை கொடுத்தார். அது 2 அருமையான கட்டளை. என்னவென்றால் பரனை நேசி, பிறனை நேசி. முடிஞ்சு போச்சு. பரனை நேசி, பிறனை நேசி. ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்து, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்து. முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கட்டளையை ஃபாலோ பண்ண தெரியாத ஜனங்கள் மனுஷன் கொடுக்குற கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவதனால என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இதுலேயே அதுக்கான விளைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 22ஆம் வசனம் கொலோசியர்ல 2:22. இவையெல்லாம் அனுபவிப்பதினாலே அழிந்து போகுமே. எதெல்லாம்? இந்த புசிப்பு, இந்த குடிப்பு, தொடமாட்டேன், செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்கிறத 40 நாள் மட்டும் செஞ்சால் முக்கியம் கிடையாதுங்க. செய்கிறத தான் 365 நாளும் செய்யணும். இது டயட் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இது பக்தி கிடையாது. இது தெய்வ பயம் கிடையாது. இது ஒரு சடங்காச்சாரம். அப்போ இந்த 40 நாட்கள் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் தினந்தோறும் ஜெபித்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். இந்த 40 நாள் 365 நாள் ஜெபிக்க முடியல, பாடுபட்ட நாட்களில் 1 மணி நேரம் ஜெபிங்க, இல்லை 1 மணி நேரம் வேத வாசிங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதற்கு பதில் நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். அப்போ மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு நீங்கள் போஷித்தாலும் போஷிக்காமல் போனாலும் வசனம் சொல்றது, இது கடைசியில் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணோடு மண்ணாய் போக போகிறது. அப்போ மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழக்கூடிய ஆத்மாவை குறித்து நீங்கள் அக்கறை இல்லாமல் இருப்பது என்ன? ஒவ்வொரு ஆலயத்தினுடைய ஒரு ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு ஜெபம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் சரீரமே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, என் ஆத்மாவே தான் என்று சொல்லுவாங்க. அப்போ ஆத்மா நித்திய காலமாய் வாழக்கூடியது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இரு என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ ஆத்மாவை குறித்த அறிவில்லாதவர்களா இந்த ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். மனுஷனுடைய ஆயுசு நாள் மேக்சிமம் 70, அதுக்கு மேலே போனால் 80. அதன் பிறகு முடிஞ்சு போச்சு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். ஆனால் கர்த்தரோடைய வாழக்கூடிய ஆத்மாவை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பாவம் செய்கிற ஆத்மா செத்து போகும் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் மாம்சத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படுங்கள். ஆத்மா கர்த்தருக்குரியது. இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த லெந்து நாட்களிலே இந்த உணவை குறைக்கிறது, சாப்பாடை குறைக்கிறது, எண்ணெய் சாப்பிடாமல் இருக்கிறது, பூ வைக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் உபவாசம் கிடையாது, இது பக்தி கிடையாது. வசனம் சொல்றது தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்காக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்றது, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தை பற்றிய ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும்
இவைகள் மாம்சத்தை பேணுகிறதைக்கு ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ நீங்கள் செய்கிற இப்பேற்பட்ட காரியங்கள், இந்த மனுஷனுடைய போதனைகள், இந்த மனுஷனுடைய கட்டளைகள் எதற்கென்றால் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய இதனால் உங்கள் ஆவிக்கோ உங்கள் ஆத்மாவுக்கோ ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15 வசனம் 6, 9. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளை அவமாக்குகிறீர்கள். பாரம்பரியம் பாரம்பரியம் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளைகளை ஜனங்கள் அவமாக்குகிறார்கள் என்று ஏசாயா இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளையும் உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். முதல்ல பார்த்தோம் புத்தி இல்லாத ஆராதனை என்று பார்த்தோம். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, வீணாய் ஆராதனை செய்கிறார்களே, என் ஜனங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே, இதெல்லாம் செஞ்ச நான் பிரியப்படுவேன் என்று சொல்லி தேவையில்லாத காரியத்திற்காக தங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது பிறரை மன்னியுங்கள் என்று சொன்னேன், பிறரை நேசியுங்கள் என்று சொன்னேன், ஆமென், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். இதெல்லாம் விட்டுட்டு அழிந்து போகிற உணவுக்காக, ஆமென், இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் இறங்குவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று தங்கள் நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிற, மனுஷனுடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றார். ஏசாயா அப்பயே, இது இப்போ நடந்த காரியம் கிடையாது, அப்பயே நடந்திருக்குது. ஏசாயாவே எழுதி வச்சிட்டார். வீணாய் ஆராதனை செய்கிறாங்க, வீணாய் நேரத்தை செலவழிக்கிறாங்க. கேட்டால் இது எங்கள் ஸ்டைலு, நாங்கள் இப்படி தான் ஆராதனை பண்ணுவோம் என்று சொல்கிறோம். அப்போ ஆராதனை என்பது என்ன? தேவனை பிரியப்படுத்துவதற்கே தவிர மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, லைக் சேகரிப்பதற்காக கிடையாது, கமெண்ட்ஸ் வாங்குவதற்காக கிடையாது. இதெல்லாம் ஆராதனையே கிடையாதுங்க. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றால் உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் செய்கிற ஆராதனை அப்பேற்பட்ட ஆராதனையாக இருக்கும் என்றால் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றால் நீங்கள் இப்படிதான் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அது வீணாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? வாசிக்க கேட்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் என்று வசனம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் என்ன? யாருங்க இந்த கிறிஸ்துவினுடையவர்கள்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவள் கிறிஸ்தவள். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஆசைகளை தங்கள் இச்சைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கணுங்க. அதுதான் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். வெறும் அந்த சிலுவையை கொண்டு போய் வீட்டில் மாட்டி வைக்கிறது அது புத்தியுள்ள ஆராதனை கிடையாது, கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை கிடையாது. ஆமென். இதெல்லாம் வீணான ஆராதனை. இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, நான் உனக்கு மன்னித்தது போல நீ மற்றவர்களுக்கு மன்னி. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். உபவாசம் உபவாசம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையான உபவாசம் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது உண்மையான உபவாசத்தை குறித்து ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு 58:5, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் எனக்கு பிரியமே இல்லைப்பா, நீ சாப்பிடாம நீ முகவாடலாக இருக்கிறது. ஆமென். உபவாசம் செய்யும் போது என்னென்ன பண்ண வேண்டும் என்பது ஆண்டவர் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்த வார்த்தை, கர்த்தருக்கு நாம் அவர் விரும்புகிற ஆராதனையை அவருக்கு செலுத்த வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ள ஆராதனை என்பது
கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவன் நமக்கு போதிப்பது பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு செலுத்துவது வீணானவற்றை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நம்ம ஸ்தோத்திர பலியிடுகிறோமா? இதெல்லாம் பண்ண ஆண்டவர் நம்ம மேலே இறங்குவார். ஆமென். வீணான ஆராதனை. ஆகவே கர்த்தர் விரும்புகிற ஆராதனையை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஆகவே கேட்ட இந்த வார்த்தையின்படியாய் தேவன் விரும்புகிற ஆராதனை, கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை. ஆமென். இப்பேற்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம். சங்கீதம் 96:6 சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி நாம் செய்வோம் என்றால் தேவன் பிரியப்படுவார், மகிமைப்படுவார். உன்னுடைய ஒரு ஆராதனையும் வீணாய் போகாது. அதற்கு பதில் உண்டு, பலன் உண்டு. ஆகவே இந்த வார்த்தையின்படியாய் புத்தி உள்ள ஆராதனை செய்வோம். புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கிற கன்னிகைகளைப் போல இந்த உலகத்தில் நாம் காணப்படுவோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதுவரை உம்மை துதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், வார்த்தைகளை கேட்டோமப்பா. கேட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஆராதனை அது உமக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கிறதா, இல்லை நீர் பிரியப்படாத ஆராதனையாக இருக்கிறதா என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நீர் பிரியப்படுகிற ஆராதனை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மனுஷனுடைய கட்டளைகளையோ மனுஷனுடைய போதனைகளையோ நாங்கள் பின்பற்றாதபடி கர்த்தரையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய போதனைகளையும் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு வழி காட்டுங்கப்பா. நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நாம் அவரிடத்துல கேட்கும்போது அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. பெருகி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவீங்க. விரைவில் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவீராக. வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் கர்த்தர் உமக்கு பிரியமாய் ஆண்டவர் உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தேர்வு செய்வீராக. நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதே எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்குங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நாங்கள் காணப்படுகிறவதாக இது ஒரு நடத்தினையை தொடர்ந்து நடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தியிருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு நாம் செலுத்துவோம். அப்பொழுது நம் ஆராதனைக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு பதில் உண்டு. இப்பேற்பட்ட ஆராதனை செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.